வழக்கு தொடர்பாக ஆஜராக கட்சியினர் படை சூழ காவலரின் பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்கு வந்த ராக்கெட் ராஜா. பனங்காட்டுப்படை கட்சியின் நிறுவனரான ராக்கெட் ராஜாவிற்கு நீதிபதி போட்ட உத்தரவு என்ன? பனங்காட்டுப்படை கட்சியுடைய நிறுவனரான ராக்கெட் ராஜா மேல கிட்டத்தட்ட 3 வழக்குகள் நிலுவையில இருக்க நிலையில இந்த வழக்கானது நடந்துட்டு வர நிலையில இது தென்காசி முதன்மை நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்திருக்கு. இதுக்காக துணை காவல் கண்காணிப்பாளர் நாகசங்கர் தலைமையில ஏராளமான போலீசார் நீதிமன்றம் முன்னாடி குவிக்கப்பட்டிருக்காங்க. போலீசாருடைய தீவிர கண்காணிப்பு பணிகளுக்கு மத்தியில நீதிமன்றத்துக்கு வந்த ராக்கெட் ராஜாவை அவருடைய தொண்டர்கள் வழக்கறிஞர்கள் படை சூழ காவல்துறையுடைய பாதுகாப்போட நீதிமன்றத்துக்குள்ள போயிருக்காங்க. இந்த நிலையில கிட்டத்தட்ட கடந்த 15 வருஷமாவே இந்த வழக்கு நடந்துட்டு வர நிலையில தென்காசி மாவட்டம் நீதிமன்றத்துல ஆஜரான ராக்கெட் ராஜாவுடைய வழக்கை விசாரிச்ச நீதிபதி அடுத்த மாசம் 5ஆம் தேதி இந்த வழக்கை ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிறப்பிச்சிருக்காங்க. ராக்கெட் ராஜா மேல பல்வேறு வழக்குகள் நிலுவையில உள்ள நிலையில பாதுகாப்புக்காக போலீசார் குவிக்கப்பட்டிருந்தது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தயவு செஞ்சு இல்ல அப்படி யாரும் செய்ய மாட்டாங்க. நீங்க உண்மையை சொல்லுங்க. இல்ல இல்ல அந்த மாதிரி யாரும் செய்ய பண்ணிக்கிட்டு அந்த வரைக்கும் பேசிட்டீங்க. இதுக்கு மேல பேச ஒண்ணுல ஒரு பொம்பளை காசு இருக்கவங்க என்னடா பண்ணலாம் நீங்க காமிச்சிட்டீங்க. அவ்வளவுதான். தயவு செஞ்சு எப்படி அசிங்கப்படுத்தலாம். இல்ல பண்ணிக்கிட்டு அந்த வரைக்கும் பேசிட்டீங்க. காசு இருக்கவங்க என்னடா பண்ணலாம் நீங்க காமிச்சிட்டீங்க. 40 வயதிற்கு மேற்பட்ட திருமணமாகாத ஆண்களை குறிவைக்கும் பெண். வெளியே வந்துட்டு நான் எல்லா ஆதாரத்தையும் காமிச்சு உங்களுக்கு ஹலோ நான் சத்யா பேசுறேன் அப்படின்னு ஆசை வார்த்தை கூறி இதுவரைக்கும் 12 ஆண்களை திருமணம் பண்ணி ஏமாற்றிருக்காங்களாம். இது நீங்க எடுத்துக்கோங்க, ஒண்ணும் தப்பு இல்ல. தயவு செஞ்சு எப்படி அசிங்கப்படுத்தலாம். கைது பண்ண காவல்துறைக்கு டிமிக்கு கொடுத்துட்டு தப்பிச்சு ஓடின இந்த பெண் பாண்டிச்சேரியில சிக்கியிருக்காங்களாம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்த மகேஷ் அரவிந்த் அப்படின்றவரு அவருடைய அப்பா அம்மா அவருக்கு பெண் பார்த்துட்டு வந்திருக்காங்களாமா. அப்போ கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி செல்போன் செயலி மூலியமா ஈரோடு மாவட்டம் கொடுமுடியை சேர்ந்த 30 வயதாக கூடிய சத்யா அப்படின்ற பெண் என்ன பண்ணிருக்காங்க, மகேஷ் அரவிந்துக்கு அறிமுகமாகி இருக்காங்க. முதல்ல ஆன்லைன்ல பழகிட்டு வந்த இவங்க அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் மூலியமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தன்னுடைய திருமணத்துக்கு தமிழ்ச்செல்வி அப்படின்ற இடைத்தரகர் வரன் தேடிட்டு வரதா சத்யா தெரிவிச்சிருக்காங்க.